வந்து கற்றுட்டே போவோம். இன்னும் குரூப் இருக்கிறது டைமிங் இருக்குது. அதனால் ஒரு இயலாக போகலாம். தமிழ் 6th ஒரு இயல், அப்புறம் ஜிகேல ஒரு பாடமும், எல்சிஎம் கஜிசிஎம் மேக்ஸு அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து கரெக்டான டைமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? குரூப் 2வோ இல்லை குரூப் 4ஓ வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீராம். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயிருக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்துக்கு வாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பாரதிதாசன் வந்து பாடியிருக்கார் பாரு. தமிழை பற்றி அப்படி பாடியிருக்காங்க. நிரூபித்த, உருவாக்கிய, எங்கே நிரூபிச்சு காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்களே, ஒரு பொருளை உருவாக்கி காமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிரூபித்து காமி, உருவாக்கி காமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நிரூபித்த, உருவாக்கிய. சமூகம், மக்கள் குழு. சமூகம்னாலே நமக்கு மக்கள் குழுன்னு தெரியும். விளைவுனா விளைச்சல், விளையிறது, நல்லா நெல் விளையுது அது விளையுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்போ அசதியாக ஏன் சோர்வாக இருக்க, அசதியாக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அசதி, சோர்வு. சரிங்களா? இப்போ இந்த இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாட்டோவில் இதை பார்க்கணும், என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, என்ன கருத்து சொல்கிறான் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ அமுதம் வந்து மிக இனிமையானதான். அதே மாதிரி அதுபோல் தமிழ் வந்து அமிர்தம் எப்படி இனிமையாக இருக்கோ அதுபோல் தமிழும் இனிமையாக இருக்கான். அத்தை இன்பம் தரும் தமிழ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கான், உயிருக்கு இணையாக இருக்குது. அதே மாதிரி தமிழுக்கு நிலவென்று பேராம். தமிழுக்கு என்ன சொல்கிறாங்க, நிலவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. சமூக வளர்ச்சிக்கு என்ன சொல்கிறாங்க, நீர் போன்றது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு மனம் சொல்கிறாங்க. வாழ்வுக்கு உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால். இளமையாக இருக்குன்னா பால் குடிக்கணுமா, பால் குடித்தா இளமையாகவே. இப்போ பால் குளித்தாலே வந்து பாலில் என்ன ஊற்றி உன்னை வெள்ளாவே வச்சு வெளுத்தான்னு வெயிலுக்கு காட்டாமல் வெளுத்தாங்களா அப்படின்ட்டு பாட்டு இருக்குல்ல, பாலில் குளிக்க வச்சாங்களா அப்படின்ட்டு. இளமையே பால் குடித்தா இளமையாக இருக்கலாம், பால் இல்லைன்னா தேய்ச்சா இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறணும். நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாமா. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றதான். என்ன சொல்கிறான், வானம் போன்றதான். இன்ப தமிழ் எங்கள் வந்து சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்துக்கு உறுதியான வாள் போன்றது. இப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் வந்து கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதியாரோட கவிதை இருக்குல்ல, அந்த கவிதையை பார்த்து அப்படியே மயங்கிட்டாப்ல, அதனால வந்து பாரதிதாசன் என்ன மாற்றிக்கொண்டாப்லா. அடுத்து என்னது? பெண்கல்வி, கைம்பெருமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. சரியா? ஐய வந்து புரட்சிகர கருத்துக்களை வந்து உள்வாங்கி பாடியிருப்பார். எனவே இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் எனவும் போற்றாங்களாம். சரியா? அவ்வளோதான். அப்புறம் தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் இனிக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் இனிக்கும், தமிழே உன்னை நினைக்கும்
தமிழே என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இப்போ இனிக்கும் இது அந்த மாதிரி புளிக்கும் இனிக்கும் அப்படின்னு வந்தாலே யார்? கவிஞர் காசி ஆனந்தன் அப்படின்ட்டு போட்டுருங்க. சரிங்களா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாகத்தான் இருக்கும். வேலை செஞ்சோம்னா என்ன பண்ணுவோம்? அசதியாக தான் இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதன்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு என்னது? நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல்.